விஞ்ஞானிகள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அல்லது குரங்கின் இனத்தை சேர்ந்தவன் மனிதன் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றேன். சித்தர்கள் அந்த கருத்துக்கு நேரெதிரான ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆத்மா அனைத்து சரீரங்களிலும் பயணம் செய்து கடைசியாக மனிதனுடைய சரீரத்தில் ஆத்மா சஞ்சரிக்கிறது. இதற்கு பிறகு ஆத்மா முக்தியை நோக்கி பயணம் செய்யும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்றாங்க. அதாவது குரங்குக்குள்ளேயும் நம்மளுடைய ஆத்மா பயணம் செய்துதான் மனித உடல் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. ரெண்டுல எது சரி? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஒன்னாராய